அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம எல்லாருக்கும் தேவைப்படுகின்ற ஒரு அவசியமான பதிவுங்க. இந்த காலகட்டத்தில் சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் அந்தந்த வயதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாருக்குமே வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. நம்மளும் பிரச்சனைகள் தீர்வதற்காக எவ்வளவோ பரிகாரங்கள் பண்ணுறோம், கோயிலுக்கு போகிறோம். அப்படி என்ன பண்ணாலும் சில பிரச்சனைகள் மட்டும் நமக்கு தீர்ந்த பாடே இருக்காது. ஒன்று பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கும், இல்லாட்டி மனசுக்குள்ளே வேறு ஏதாவது குடும்பத்துக்குள்ளே பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்படிப்பட்ட இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ரெமிடி. இதற்கு மந்திரங்கள் சொல்ல வேணாம், பூஜைகள் வேணாம், குளிக்கணுங்கிற ஒரு கட்டாயம் கூட கிடையாது. காலை அல்லது ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஒரு வார்த்தை மட்டும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சொல்ல ஆரம்பித்து பாருங்கள். நீங்களே ஆச்சரியப்பட்டு போகின்ற அளவுக்கு அவ்வளோ ஒரு அற்புதமான பலன்கள் தரக்கூடிய ஒரு வார்த்தை. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் சில வார்த்தைகளை, சில வாக்கியங்களை நம்ம உச்சரிக்கிறப்ப அதற்கான ஒரு பலன் ரொம்ப நம்ம எவ்வளவோ மந்திரங்கள் சொல்லி ஒரு பரிகாரங்கள் பண்ணி நம்ம எவ்வளவோ செலவு பண்ணி செஞ்ச அந்த பரிகாரங்களை விட இது மாதிரியான அந்த வார்த்தைகள் நம்ம சொல்கிறப்ப அதில் இருக்கக்கூடிய அந்த மேஜிக், அந்த பவர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வசியங்கள், இது எல்லாமே நமக்கு எல்லாம் ஒன்று சேர்ந்து உடனுக்குடனே நல்ல ஒரு ரிசல்ட்டு கைமேல ஒரு பலன் நிச்சயமாக கொடுக்குங்க. அப்படிப்பட்ட அற்புதமான அந்த ஒரு வார்த்தை தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். இந்த உலகத்தில் எல்லாருமே பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை தான் வாழணும், சந்தோஷமாக இருக்கணும், குடும்பத்தோட நல்ல ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் ஆகிடுது. சிலருக்கு பணப்பிரச்சனை, சிலருக்கு மனசுக்குள்ள பிரச்சனை, சிலருக்கு ஆஃபீஸில் பிரச்சனை, இல்லாதவங்களுக்கு உடம்பு ரீதியாக ஏதாவது பிரச்சனை. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரீதியான பிரச்சனைகள் இருக்குது. இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரத்துக்கு வழி கிடைக்காதா அப்படின்னு, ஒரு நிம்மதி கிடைக்காதுன்னு எத்தனையோ பேர் சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்படி நாள் ஃபுல்லாக நம்ம பகலெல்லாம் வேலைக்கு போயிட்டு, ஆஃபீஸாக இருக்கட்டும் இல்லை பிஸ்னஸாக இருக்கட்டும், அங்கே இருக்க பிரச்சனைகள் எல்லாம் ஃபேஸ் பண்ணிவிட்டு ராத்திரி படுக்கலாம் அக்கடான்னு அப்படி படுக்கலான்னு பார்த்தா நிறைய பேர் சொல்கிற வார்த்தை, படுத்தா நிம்மதியாக தூக்கமே வர மாட்டேங்குது. ஏன்னா சுற்றிலையும் ஓடிட்டுருக்க இந்த பிரச்சனை, அப்புறம் குடும்பத்தை நம்ம எப்படி கொண்டு வரணும், நல்லபடியாக கொண்டு வரணும், பசங்களை நல்லா ஆளாக்கணும், அப்படி ஏதாவது போட்டு மண்டக்குள்ளே போட்டு இப்படி ஓடிக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா. நாளைக்கு என்ன நடக்குமோ, அதுக்கப்புறம் என்ன நடக்குமோ, நம்ம வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு அந்த ஒரு பிரச்சனைகள்னு ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மனசுக்குள்ளே அப்படியே கவலைகள் நமக்கு பெருகிக்கிட்டே தான் இருக்கே ஒழிய கவலைகள் நாளாக நாளாக குறையவே மாட்டேங்குது. இப்படிப்பட்ட இந்த மனசு கவலைகள், பிரச்சனைகள் இது எல்லாம் தீரணும், நல்ல நிம்மதியாக இருக்கணும், நமக்கு மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையுடைய பயங்கள் எல்லாம் விலகணும். இதற்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு எளிமையான ஒரு விஷயம், அதுவும் நம்ம ராத்திரி படுக்க போகிறதுக்கு முன்னாடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைங்க. இந்த ஒரு வார்த்தை மட்டும் நம்பிக்கையோடு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சொல்ல ஆரம்பித்து பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் என்ன உங்கள் ஒரு பிரச்சனையை நீங்கள் ஒரு முன்னாடி வைக்கிறீங்களோ அந்த விஷயங்களானது கண்டிப்பாக சரியாகும். மலை மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட நமக்கு டக்குன்னு பனி மாதிரி கரைஞ்சி ஓடிடும். நம்பிக்கையோட இந்த வார்த்தையை நீங்கள் பெட்டு மேலே இப்போ ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம படிக்கின்ற பாய் இல்லாட்டி பெட்டு மேலே உட்காந்துட்டு அந்த இடத்துல 3 முறை, 9 முறை, 27 முறை, இல்லாட்டி ராத்திரி நம்ம அப்படி படுத்து டில் நீங்கள் அப்படி தூங்குற வரைக்குமே, கண்ணு ஒவ்வொருத்தருக்கும் அப்படி தூக்கம் அந்த பிடிக்கிற வரைக்கும் நிறைய பேர் சாமி ஸ்லோகங்கள், நமசிவாயெல்லாம் சொல்லிட்டு தான் படுப்போம். அப்படி கூட இந்த வார்த்தை அப்படி சொல்லிகிட்டே நீங்கள், அதாவது இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு எல்லாமே தீரணும் அப்படின்னு மனசுக்குள் நினச்சிட்டு இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் அப்படி தூங்குற வரைக்கும் அப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த வார்த்தையுடைய அந்த ஒரு சக்தியை உங்களுடைய பிரச்சனைகளை காணாமல் போக்க ஆரம்பிச்சிடும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த வார்த்தை தன சம்பிரிதி. தன சம்பிரிதி, தன சம்பிரிதி, இதுதாங்க இது வார்த்தை. இந்த வார்த்தையை முழு நம்பிக்கையோட, மனசில் நல்ல திடமான தைரியத்தோட நம்பிக்கை நம்ம சொல்லணும். நல்ல கண்ணை மூடிட்டு உங்களுக்கு பிடிச்ச இஷ்டங்கள், அந்த தெய்வங்கள் யாராக இருந்தாலுமே, குலதெய்வமாக இருக்கட்டும், வேறு ஏதாவது ஒரு தெய்வமாக இருக்கட்டும், நமக்கு இது நாள் வரைக்கும் கொடுத்த இந்த வாழ்க்கைக்கு எல்லாத்துக்குமே நன்றி அப்படின்னு சொல்லணும். ஏன்னா நமக்கு நம்மளை விட கஷ்டப்படுறவங்க இந்த உலகத்தில் நிறைய பிரச்சனைகளோடு இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்படி பார்க்குறப்ப கடவுள் நம்மளை அட்லீஸ்ட் இந்த அளவுக்காச்சும் நமக்கு நல்லபடியாக வச்சுருக்காரு, அதனால் நமக்கு கொடுத்த இந்த வாழ்க்கைக்கு நன்றி அப்படின்னு நல்ல மனசார நீங்கள் நன்றி சொல்லிவிட்டு இந்த வார்த்தைகளை நீங்கள் டெய்லி நீங்கள் ராத்திரி படுக்க போகிறப்ப நீங்கள் சொல்லி பாருங்கள்.
உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீங்கள் நினச்ச அந்த பிரச்சனைகள் எல்லாமே அப்படியே ஒவ்வொன்றா அப்படியே தீர்றதை நம்மளே கண்கூடாக பார்க்கலாம். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தை. அதனால் இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனைகள், அதாவது ஓவராலாக என்ன பிரச்சனைகள் இருந்தாலுமே எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த வார்த்தையை நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். இப்போ நமக்கு பணம் வருவதற்கான ஒரு பரிகார முறை, அதாவது நம்ம நைட்டு சொன்னிங்கன்னா நமக்கு பிரச்சனைகள் எல்லாமே தீரும். இந்த வார்த்தையை நம்ம காலையில் தூங்கி ஏந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு வேலையாக கைகால் முகம் கழுகிட்டு பல்லு தேய்ச்சிட்டு நீங்கள் உங்கள் பெட்டு மேலேயும் உட்காரலாம், இல்லாட்டி வேறு சுத்தமான இடத்துலையும் எங்கே வேணாலும் உட்காரலாம். இப்படி உட்காந்துட்டு தனசம்பிரீதி அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை உங்களால் எவ்வளோ முறை சொல்ல முடியுமோ அட்லீஸ்ட் ஒரு நிமிஷம் அது போதும். கவுண்டிங்ஸ்லாம் எதுவுமே நீங்கள் எடுத்துக்க வேணாம். அந்த ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் உங்களுக்கு பண தேவை, உங்களுக்கு ஒரு அவசரமான ஒரு பணம், ஒரு நெருக்கடியில் மாட்டியிருக்கீங்க, குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணம், ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி, அப்படி இல்லாட்டி கல்யாணத்துக்கே நம்ம பசங்களுக்கு ஏற்பாடு பண்ணியிருப்போம். நமக்கு அந்த பணம் கிடச்சா ரொம்ப நல்லா நம்மளுடைய பசங்களோட கல்யாணத்தை நடத்தலாம், இல்லாட்டி வேலைக்கு எதுக்காவது நம்ம ட்ரை பண்ணியிருப்போம். அப்படி ஏதாவது ஒரு வகையில் பணம் நமக்கு இப்போ தேவை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் டெய்லி காலையில் எழுந்திரிச்சு இப்படி கைகால் முகம் அழும்பிட்டு நம்ம பல்லு மட்டும் தேய்ச்சிட்டு சுத்தமான ஒரு இடத்துல இல்லாட்டி உங்கள் பெட்டு மேலே கூட உட்காந்து இந்த ஒரு வார்த்தையை நம்ம சொல்வதன் மூலமாக அந்த பணமானது நம்ம எதிர்பார்த்த தொகை கண்டிப்பாக நம்ம கைக்கு வருங்க. முழு நம்பிக்கையோடு இந்த வார்த்தையை நம்ம சொல்ல அந்த பணவசியம் எல்லாமே நமக்கு ஏற்படும். அந்த பணம் வருவதற்கான வாய்ப்புகள், இப்போ பணம் வரதுன்னா அதற்கான சான்ஸ் நமக்கு கிடைக்கணும்ல, அதை இந்த பிரபஞ்சமும் இந்த ஒரு வார்த்தையுமே நமக்கு உருவாக்கி கொடுத்துரும். ஏதாவது ஒரு பார்ட் டைம் ஜாப் கிடைக்கலாம், ஒரு ப்ரமோஷன் கிடைக்கலாம், ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கலாம், எதிர்பாராத ஒரு தொகை கூட நம்ம கைக்கு கிடைக்கலாம். அப்படி நம்ம எதிர்பார்த்திருந்த அந்த ஒரு பணம், நீங்கள் என்ன நினச்ச இந்த ஒரு வார்த்தை இந்த பணத்துக்காக சொல்ல ஆரம்பிக்கிறீங்களோ அந்த தொகை உங்களுடைய கைக்கு நிச்சயமாக வரும். ஆக மொத்தம் ரொம்ப ரொம்ப சக்தி கொண்ட இந்த ஒரு வார்த்தை உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரி, பிரச்சனைகள் எல்லாம் தீரணும் அப்படின்னா நம்ம ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி உட்காந்து இது மாதிரி நீங்கள் சொல்லலாம். இப்போ எங்களுக்கு பணப்பிரச்சனை மட்டும்தாம்மா இருக்குது அப்படின்னா, பணம் தான் எங்களுக்கு ஒரே முழு ரொம்ப உங்களுக்கு தேவையாக இருக்குது, எங்களுக்கு பணம் ரொம்ப வீட்டில் எதிர்பார்ப்போடு இருக்கும் அப்படிங்கிற ஒரு அவசர நெருக்கடி அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் காலை நேரத்தில் எழுந்திரிச்சு இந்த தனசம்பிரதிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக காலை அல்லது ராத்திரியில் இந்த ஒரு வார்த்தையை உங்களுடைய வாயிலிருந்து நீங்கள் உச்சரிக்க அப்படி உங்கள் லைஃப்பில் நீங்கள் ரொட்டீனாக நீங்கள் சொல்ல ஆரம்பித்து பாருங்கள். நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல நல்ல மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறத நம்மளே கண்கூடாக பார்க்கலாங்க. எவ்வளவோ மந்திரங்கள் சொல்லியிருப்போம், எவ்வளவோ சாமி கும்பிட்டுருப்போம். கண்டிப்பாக இந்த ஒரு பதிவு கூட நமக்கு கடவுள் ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு காமிச்சு கொடுக்குறாருன்னு தான் அர்த்தம். அதனால் நம்பிக்கையோட இந்த ஒரு சின்னதான ஒரு ரெமிடியை உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயம் நல்லது மட்டுமே நடக்கும். இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணுங்க. மீண்டும் வேறு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.